ஹலோ எவ்ரிஒன், குட் மார்னிங். உங்க எல்லாரையும் ஸ்கோர் கிளவர் சார்பா நான் உங்கள் மலர் வரவேற்கிறேன். இன்னைக்கு a very important day, 3rd February 2026. இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் சிம்பிள் தமிழ்ல அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இது சம்பந்தமான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா எங்கள் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட ப்ரீமியம் PDF உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் தி ஆடியோ. அந்த சென்டென்ஸையும் அதோட தமிழ் எக்ஸ்பிளனேஷனையும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. முடிஞ்சா பிறகு அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. எஸ்பெஷலி பிகினர்ஸ் இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. சரி வாங்க, இன்னைக்கு முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் A full stop. On the top quote, the right to menstrual health and hygiene. ஒரு முற்றுப்புள்ளி. உச்ச நீதிமன்றம் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கான உரிமை பற்றி. Subtitle: Making access to menstrual hygiene for girls a fundamental right is a big step. பெண் பிள்ளைகளுக்கு மாதவிடாய் சுகாதாரத்திற்கான அணுகலை ஒரு அடிப்படை உரிமையாக்குவது ஒரு பெரிய படி. The perspicacious judgment of the Supreme Court last week, கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் வழங்கிய perspicacious தீர்ப்பு. இங்க perspicaciousனா கூர்மையான பார்வை கொண்ட தெளிவான புரிதல் உள்ளன்னு அர்த்தம். Encapsulating the right to menstrual health and hygiene into the fundamental right to life and dignity under Article 21 of the Constitution, அரசியலமைப்பின் 21வது பிரிவின் கீழ் வாழ்வதற்கும் கண்ணியத்திற்குமான அடிப்படை உரிமைக்குள் மாதவிடாய் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்திற்கான உரிமையை என்கேப்சுலேட்டிங் செய்கிறது. என்கேப்சுலேட்டிங்னா சுருக்கமாக உள்ளடக்குவது. Is precisely the kind of intervention needed with all the power of Thor's hammer. இது தாரின் சுத்தியலின் சக்தி முழுவதையும் கொண்ட துல்லியமாக தேவைப்படும் ஒரு தலையீடு. A bench of Justices J.B. Pardiwala and R. Mahadevan wrote in their sterling judgment, நீதிபதிகள் J.B. Pardiwala மற்றும் R. Mahadevan அடங்கிய அமர்வு தங்களது மிகச்சிறந்த தீர்ப்பில் எழுதியிருந்தாங்க, that takes a rare rights-based 360-degree view of the problem. அந்த தீர்ப்பு இந்த பிரச்சனைக்கு ஒரு அரிதான உரிமைகள் அடிப்படையிலான 360 டிகிரி பார்வையை அளிக்குது. Autonomy can be meaningfully exercised only when girl children have access to functional toilets, adequate menstrual products, availability of water, and hygienic mechanisms for disposal. Or, பெண் பிள்ளைகளுக்கு செயல்படும் கழிப்பறைகள், போதுமான மாதவிடாய் பொருட்கள், தண்ணீர் வசதி மற்றும் சுகாதாரமான முறையில் அப்புறப்படுத்துவதற்கான வழிமுறைகள் கிடைக்கும்போது மட்டுமே தன்னாட்சியை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்த முடியும். Shifting the onus, the judges called upon the state to make menstrual health accessible to all girls. இங்க onusனா பொறுப்பு. அந்த பொறுப்பை மாற்றி நீதிபதிகள் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் மாதவிடாய் சுகாதாரத்தை கிடைக்கச் செய்யுமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டனர். And remove the triptych of stigma, stereotyping and humiliation. மேலும் ஸ்டிக்மானா களங்கம், ஸ்டீரியோடைப்பிங்னா ஒரே மாதிரியான கண்ணோட்டம் மற்றும் ஹியூமிலியேஷன்னா அவமானம். இந்த ட்ரிப்டிக்கை அகற்ற சொன்னாங்க. ட்ரிப்டிக்னா 3 விஷயங்களின் தொகுப்பு. That girls who do not have access to these facilities are regularly subject to. இந்த வசதிகள் இல்லாத பெண் பிள்ளைகள் தொடர்ந்து இந்த 3 பாதிப்புகளுக்கும் உள்ளாகிறார்கள். The judges noted that this violates the bodily autonomy of menstruating girl children. நீதிபதிகள் இது மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண் பிள்ளைகளின் உடல் சுயாட்சியை மீறுவதாக குறிப்பிட்டனர். Terming it as menstrual poverty, the bench said that it hinders menstruating girls from exercising their right to education with dignity. இதை மாதவிடாய் வறுமை என்று குறிப்பிட்ட அமர்வு, இது மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பெண்கள் கண்ணியத்துடன் கல்வி கற்கும் உரிமையை பயன்படுத்துவதை தடுக்கிறது என்று கூறியது. Equal to their male counterparts or students who can afford sanitary products. அவர்களது ஆண் சக மாணவர்களுக்கு சமமாகவோ அல்லது சானிட்டரி பொருட்களை வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு சமமாகவோ கல்வி கற்க முடியவில்லை. The court ordered states and union territories to ensure that every school has functional gender-segregated toilets.
ஒவ்வொரு பள்ளியிலும் செயல்படும் பாலின ரீதியாக பிரிக்கப்பட்ட கழிப்பறைகள் இருப்பதை உறுதி செய்யுமாறு நீதிமன்றம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உத்தரவிட்டது. அண்ட் wrote in punitive action for non-compliance. மேலும் இதை கடைபிடிக்காவிட்டால் பியூனிட்டிவ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எழுதியிருந்தது. பியூனிட்டிவ்னா தண்டனைக்குரிய. The state will be held accountable if government-run schools did not comply. அரசு நடத்தும் பள்ளிகள் இதை கடைபிடிக்கவில்லை என்றால் மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும். And private schools can be derecognized. மற்றும் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படலாம். The lack of access to healthcare products during menstruation, even clean water and toilets, arises from a clear gendered lack of equity. மாதவிடாய் காலத்தில் சுகாதார பொருட்கள், சுத்தமான தண்ணீர் மற்றும் கழிப்பறைகள் கூட கிடைக்காத நிலை தெளிவான பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மையிலிருந்து உருவாகிறது. While the Ministry of Drinking Water and Sanitation and Swachh Bharat Abhiyan has said that it has developed guidelines on menstrual hygiene management for creating awareness in rural areas, Swachh Bharat Abhiyan கீழ் உள்ள குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் கிராமப்புறங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்த மாதவிடாய் சுகாதார மேலாண்மை குறித்து வழிகாட்டுதல்களை உருவாக்கியுள்ளதாக கூறினாலும் implementation has always been patchy and the energy is project-based, not sustained. செயல்படுத்துதல் எப்போதும் சீரற்றதாகவே இருக்கிறது மற்றும் அதன் ஆற்றல் திட்டம் சார்ந்ததாக இருக்கிறதே தவிர நீடித்ததாக இல்லை. Fragmented though well-meaning efforts from non-governmental organizations have formed the bulk of interventions for years now. இங்க fragmentedனா துண்டு துண்டான அல்லது ஒருங்கிணைக்கப்படாத. நல்ல நோக்கம் கொண்டதாக இருந்தாலும் அரசு சாரா நிறுவனங்களின் ஒருங்கிணைக்கப்படாத முயற்சிகள்தான் பல வருடங்களாக தலையீடுகளில் பெரும்பகுதியாக உள்ளன. But the ability to erase the stigma requires a larger force to act. ஆனால் இந்த களங்கத்தை அகற்றும் திறனுக்கு ஒரு பெரிய சக்தி செயல்பட வேண்டும். With the judgment, there is finally a chance of that happening. இந்த தீர்ப்பின் மூலம் அது நடப்பதற்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. Commitment from a policy and financial perspective alone can ensure menstrual hygiene for all young girls and women. கொள்கை மற்றும் நிதி கண்ணோட்டத்திலிருந்து வரும் அர்ப்பணிப்பு மட்டுமே அனைத்து இளம் பெண்கள் மற்றும் பெண்களுக்கும் மாதவிடாய் சுகாதாரத்தை உறுதி செய்ய முடியும். And enable them to achieve their full potential. மற்றும் அவர்கள் தங்கள் முழு திறனை அடைய உதவும். As the judges said, inspired by the motto of the PAD project, a period should end a sentence, not a girl's education. நீதிபதிகள் கூறியது போல த பேட் ப்ராஜெக்டின் குறிக்கோளால் ஈர்க்கப்பட்டு ஒரு பீரியட் ஒரு வாக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், ஒரு பெண்ணின் கல்விக்கு அல்ல. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லாடேட்டரி அண்ட் அனாலிட்டிக்கல். லாடேட்டரினா புகழ்ச்சியானது. ரைட்டர் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பை பெர்ஸ்பிகேஷியஸ் ஸ்டர்லிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டுறாரு. அதே சமயம் அனாலிட்டிக்கலா மாதவிடாய் வறுமை, NFHS டேட்டா, அரசு திட்டங்களோட குறைபாடுகள்னு இந்த பிரச்சனைய ஆழமா அலசுறாரு. ஸோ த டோன் இஸ் லாடேட்டரி அண்ட் அனாலிட்டிக்கல். ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்கிலீஷ் vocabularies, idioms and phrases-லாம் படிச்சு மறந்துடுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதுல இருக்கிற இந்த யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. இந்த பாட்காஸ்ட்டை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நவ் பேக் டு அவர் செகண்ட் எடிட்டோரியல். நம்ம ரெண்டாவது எடிட்டோரியலோட டைட்டில் A Cautious Nudge on the 16th Finance Commission's Recommendations. ஒரு எச்சரிக்கையான உந்துதல் 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்து. Only structural change can restore the balance in fiscal federalism. கட்டமைப்பு மாற்றம் மட்டுமே நிதி கூட்டாட்சியில் சமநிலையை மீட்டெடுக்க முடியும். In its much awaited recommendations, which were also tabled on Sunday, the 16th Finance Commission, FC16, as anticipated, has recommended that the vertical devolution ratio, மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளான ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட அதன் பரிந்துரைகளில் 16வது நிதி ஆணையம் எதிர்பார்த்தபடியே வெர்டிகல் டெவல்யூஷன் ரேஷியோவை பரிந்துரைத்துள்ளது. அதாவது மத்திய வரிகளின் பகிரக்கூடிய நிதியில் மாநிலங்களின் பங்கு 2026-31 காலகட்டத்திற்கு 41% தொடர வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது.
states want this to be 50%. மாநிலங்கள் இது 50% இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. This is despite the Commission acknowledging the tightening fiscal space states face under the GST framework. இது GST கட்டமைப்பின் கீழ் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் இறுக்கமான நிதிச்சூழலை ஆணையம் ஒப்புக்கொண்ட போதிலும் இது நிகழ்ந்துள்ளது. And that the growing mismatch between expenditure responsibilities and assured revenues has increasingly left them with recourse to market borrowings as the principal adjustment mechanism. மேலும் செலவு பொறுப்புகளுக்கும் உறுதியான வருவாய்களுக்கும் இடையிலான அதிகரித்து வரும் பொருத்தமின்மை முக்கிய சரிசெய்தல் வழிமுறையாக சந்தை கடன்களை நாடுவதை மட்டுமே அவங்களுக்கு விட்டுச் சென்றுள்ளது. Predictably, several states have criticized the projected devolutions for the coming fiscal. எதிர்பார்த்தபடியே பல மாநிலங்கள் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான நிதி ஒதுக்கீடுகளை விமர்சித்துள்ளன. ஆனால் ஹாரிசான்டல் டெவல்யூஷன் சூத்திரத்தில் செய்யப்பட்ட ஒரு ட்வீக்கை எச்சரிக்கையுடன் வரவேற்றுள்ளன. இங்க ட்வீக்னா ஒரு சிறிய மாற்றம். The FC16 has reworked the earlier tax effort criterion into a broader contribution to GDP measure. 16வது நிதி ஆணையம் முந்தைய வரி முயற்சி என்ற அளவுகோலை ஜிடிபிக்கு பங்களிப்பு என்ற பரந்த அளவீடாக மாற்றியமைத்துள்ளது. And raised its weight sharply from 2.5% under the FC15 to 10%. மேலும் அதன் முக்கியத்துவத்தை 15வது நிதி ஆணையத்தின் கீழ் 2.5%இலிருந்து 10%ஆக கடுமையாக உயர்த்தியுள்ளது. This change is intended to reward productive and efficient states. இந்த மாற்றம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறன் மிக்க மாநிலங்களுக்கு வெகுமதி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. And represents a modest but meaningful attempt to link governance outcomes with fiscal transfers. மேலும் இது ஆளுமையின் விளைவுகளை நிதி பரிமாற்றங்களுடன் இணைப்பதற்கான ஒரு சிறிய ஆனால் அர்த்தமுள்ள முயற்சியை குறிக்கிறது. However, the resulting gains are deliberately restrained. இருப்பினும் இதன் விளைவாக வரும் ஆதாயங்கள் வேண்டுமென்றே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. The FC16 makes it clear that any restructuring of horizontal devolution must be undertaken gradually. எந்த ஒரு ஹாரிசான்டல் டெவல்யூஷன் மறுசீரமைப்பும் படிப்படியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 16வது நிதி ஆணையம் தெளிவுபடுத்துகிறது. To avoid abrupt redistributive shocks to states that are more dependent on transfers. பரிமாற்றங்களை அதிகம் சார்ந்திருக்கும் மாநிலங்களுக்கு திடீர் மறுபகிர்வு அதிர்ச்சிகளை தவிர்ப்பதற்காக, accordingly, the weight accorded to demographic performance has been reduced. அதன்படி மக்கள் தொகை செயல்திறனுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளது. Reflecting the view that penalizing population growth is no longer appropriate at a time when India is close to its peak of demographic dividend. இந்தியா தனது மக்கள் தொகை ஈவுத்தொகையின் உச்சத்தை நெருங்கும் நேரத்தில் மக்கள் தொகை வளர்ச்சியை தண்டிப்பது இனி பொருத்தமல்ல என்ற கருத்தை இது பிரதிபலிக்கிறது. Conversely, the weight for population size has been modestly increased. மாற்றாக மக்கள் தொகைக்கான முக்கியத்துவம் சற்றே அதிகரிக்கப்பட்டுள்ளது. The net effect is that industrialized states like Tamil Nadu and Maharashtra see only incremental improvements in their interstate shares. இதன் நிகர விளைவு என்னவென்றால், தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா போன்ற தொழில்மயமான மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களுக்கு இடையிலான பங்குகளில் சிறிய முன்னேற்றங்களை மட்டுமே காண்கின்றன. This caution is understandable, but also underscores the limits of the Commission's ambition. இந்த எச்சரிக்கை புரிகிறது, ஆனால் இது ஆணையத்தின் லட்சியத்தின் வரம்புகளையும் அடிக்கோடிடுகிறது. A stronger signal could have been sent through a staggered increase in vertical devolution. இங்க staggeredனா படிப்படியான அல்லது வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கிறது. For instance, by committing to raise the state's share to 45% by 2031, expanding discretionary fiscal space while preserving stability. உதாரணமாக, 2031க்குள் மாநிலங்களின் பங்கை 45% உயர்த்துவதாக உறுதியளிப்பதன் மூலம் நிலைத்தன்மையை பாதுகாப்பதன் அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான நிதி சுதந்திரத்தை விரிவாக்க முடியும். The FC16 flags the shrinking of effective divisible pool due to cesses and surcharges. இங்க cessesனா அதிக வரி, but stops short of correcting it by recommending their inclusion in the pool. ஆனால் அவற்றை அந்த நிதி தொகுப்பில் சேர்க்க பரிந்துரைத்து இதை சரி செய்வதை அது செய்யவில்லை. To be sure, total transfers to states are budgeted to raise by 12.2% between 2025 XE and 2027 BE. உண்மையில்
மாநிலங்களுக்கான மொத்த நிதி பரிமாற்றங்கள் 2025-27க்கு இடையில் 12.2% அதிகரிக்கும் என்று பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டுள்ளது. But 1.2 lakh crore, or about 42% of this increase, is from revenue transfers under centrally sponsored schemes. ஆனால் இந்த அதிகரிப்பில் 1.2 லட்சம் கோடி, அதாவது சுமார் 42% மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களின் கீழ் வரும் வருவாய் பரிமாற்றங்கள். Reinforcing a governance model where states act as implementers of priorities set in New Delhi. இது புதுடெல்லியில் நிர்ணயிக்கப்பட்ட முன்னுரிமைகளை செயல்படுத்தும் முகவர்களாக மாநிலங்கள் செயல்படும் ஒரு ஆளுமை மாதிரியை வலுப்படுத்துகிறது. The FC16's recommendations recognize the stresses in state finances but do not push for the structural change needed to restore the balance in fiscal federalism. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் மாநில நிதிகளில் உள்ள அழுத்தங்களை அங்கீகரிக்கின்றன, ஆனால் அவை நிதி கூட்டாட்சியில் சமநிலையை மீட்டெடுக்க தேவையான கட்டமைப்பு மாற்றத்தை ஊந்துகிறது. சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னா, இட்ஸ் அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல். ரைட்டர் 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸை ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்றாரு. வெர்டிக்கல் டெவல்யூஷன், ஹாரிசான்டல் டெவல்யூஷன்ல பண்ண மாற்றங்கள்னு எல்லாத்தையும் விளக்குறாரு. அதே சமயம் இந்த மாற்றங்கள் ரொம்ப காஷியஸா இருக்கு, மாநிலங்களுக்கு அதிக நிதி சுதந்திரம் கொடுக்க தவறிடுச்சு, கட்டமைப்பு மாற்றத்தை கொண்டு வரலன்னு சொல்லி கிரிட்டிக்கலாகவும் அணுகுகிறார். சோ அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் இஸ் த டோன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 2 எடிட்டோரியல்ஸையும் நம்ம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட வொக்காபுலரிஸை டெஸ்ட் பண்ண நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் 7 PM நடக்க போற எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இது எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL மாதிரி. மந்த்லி லீஸ்ட்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். யோர் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஆர் மோட்டிவேஷன். சோ எல்லாரும் வந்து வொக்காபுலரியில ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நான் உங்கள் மலர் from Score Clever. நாளைக்கு இதே மாதிரி ஒரு அருமையான அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, keep learning and stay clever. Bye bye.